நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படட்டும். நம் அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பராக. உங்கள் குடும்பங்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து சகல விதத்திலும் பெருகச் செய்யும்படியாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த ஜோசுவா டிவி சேனல் வழியாக உங்களுக்கு ஆண்டவருடைய நல்ல செய்தியை கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தந்த விதைகளை உங்கள் இருதயத்தில் விதைக்க இருக்கிற கர்த்தர் தாமே அந்த விளைச்சலை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிறு ஜெபத்தோடு நல்ல செய்திக்குள் கடந்து செல்வோம். எங்களை வாழ வைக்கிற எங்கள் அன்பான தேவனே, அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, கர்த்தாவே எங்களை பாதுகாத்து வந்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஜீவனோடு காத்து உங்களுடைய ஜீவ வார்த்தைகளை பேசும்படியாக, அதை கேட்கும்படியாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்த இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர் கொடுத்து அனுப்பிய விதைகளை விதைக்க இருக்கிறேன். இந்த விதைகள் அப்பா இந்த நல்ல செய்தியை கேட்குற ஒவ்வொரு இருதயங்களிலும் மாற்றத்தையும் விளைச்சலையும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை. இந்த நாளில் நல்ல செய்தி பகுதியாக மத்தேயு எழுதிய சுவிசேஷம், மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 24 முதல் 27 முடிய. மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 24 முதல் 27 முடிய. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மலையின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷருக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அன்பானவர்களே, இந்த ஊமை சொல் இந்த ஊமை சொல் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா 2 மனிதர்களை பற்றி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த ஊமையை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு நீண்ட பெரிய பிரசங்கத்தை முடித்தார். மலை பிரசங்கத்தை முடித்தார். மலை பிரசங்கத்தின் நிறைவு வார்த்தையாக இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிற மனிதன் புத்தியுள்ள மனிதன், இவைகளின்படி செய்யாத மனிதன் புத்தி இல்லாத மனிதன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லா வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்து அந்த வார்த்தைகளின்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்வது தான் புத்தியுள்ள செயல். வார்த்தைகளை கேட்டும் அதன்படி நாம் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலைன்னா அந்த மனிதன் புத்தி இல்லாத மனிதன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த 2 மனிதர்களை இங்கே சொல்லியிருக்காரு. இந்த 2 மனிதர்களில் நாம் யார் அப்படின்னு உங்களை நீங்கள் முடிவு செஞ்சுக்கலாம். நாம் புத்தியுள்ள மனிதர்களா
அல்லது புத்தி இல்லாத மனிதர்களா அப்படின்னு இந்த நம்ம வாய்ச்ச இந்த வேத பகுதியில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரைக்கும் நீங்கள் வாசித்துட்டு நீங்கள் உங்களைத்தானே நீங்கள் நிதானித்து பாருங்கள், நாம் எப்படி இருக்கிறோம், இந்த 2 மனிதரில் நாம் எந்த மனிதராக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த வசனம் உங்களை பார்த்து ஒன்று சொல்லும். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்றத அந்த வசனமே உங்களுக்கு பதில் சொல்லும். அன்பானவர்களே, ஒரு கட்டிடம் கட்டணும்னா இப்படித்தான் அஸ்திவாரம் போடணும், இவ்வளோ தூரம் தான் இந்த கட்டிடத்தை எழுப்பணும், இல்லை பெரிய கட்டிடமாக கட்டணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அஸ்திவாரம் ஆழமாக தோண்டி போடணும், இவ்வளோ இடத்துல இந்த மாதிரி கட்டிடத்தை தான் நாம் எழுப்ப முடியும், இதுக்கு மேற்கொண்டு எழுப்புனா அந்த கட்டிடம் நிற்காது. இப்படியெல்லாம் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கே நிறைய கணக்கு இருக்குது. கணக்கு இல்லாமல் இல்லை, ஒரு கட்டிடத்தை எழுப்பினாலே அதுக்கு ஒரு கணக்கு, அதை இப்படித்தான் எழுப்பணும்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறை இல்லை அப்படின்னா, அந்த கணக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த கணக்கு பார்க்காம வரைமுறை பார்க்காம நம்ம பாட்டில் இஷ்டத்துக்கு ஒரு கட்டிடத்தை கட்டிடவே முடியாது. அந்த இடம் தெரிஞ்சு நாம் எவ்வளோ தூரம் கட்டிடம் எழுப்ப போகிறது தெரிஞ்சுன்னு பார்த்து தான் அந்த அஸ்திபாரத்தை நம்ம போட்டு அந்த கணக்கு போட்டு தான் அந்த வீட்டை நாம் கட்ட முடியும். ஏன்னா அப்போ தான் அந்த வீடு நிலை நிற்கும். ஒரு வீட்டுக்கே இவ்வளோ கணக்கும் வரைமுறையும் இருக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு கணக்கும் வரைமுறையும் இருக்காதா என்ன? கண்டிப்பாக இருக்குது. அதை தான் இயேசு சொன்னார். நம்முடைய வாழ்க்கைக்கும் வரைமுறையும் கண்டிப்பும் முறைமைகளும் இருக்குது. அது இல்லை அப்படின்னா அந்த மனிதன் வாழ்க்கை நிலை நிற்காதுன்னு இயேசு சொல்கிறார். அன்பானவர்களே, ஒரு கட்டிடத்துக்கு எப்படி கணக்கோ அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு கணக்கு இருக்குது, ஒரு வரைமுறை இருக்குது. அதன்படி தான் நம்ம வாழணும். அப்படி வாழும்போது தான் நம்ம வாழ்க்கை ஒரு நிலையான வாழ்க்கையாக இன்பமான வாழ்க்கையாக இருக்கும். இயேசு அதை தான் சொல்கிறார். நான் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி உபதேசிக்கிறார் இயேசு. உபதேசத்தை நீண்ட மலை பிரசங்கத்தை முடிக்கிறாரு. அவருடைய உபதேசங்கள் எல்லாத்தையும் சேர்த்தே தான் இந்த வார்த்தை. இந்த பகுதி மட்டும் இல்லை, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகள் மொத்தத்தையுமே எந்த ஒரு மனிதன் கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை செயல்முறையில் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துட்டு போறானோ அந்த மனிதன்தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனாய் இருக்கிறான்னு இயேசு சொல்கிறார். அன்பானவர்களே, பாருங்கள், ஒரு இயேசு பிரசங்கித்த மொத்த காரியத்தையும் நாம் மனசில் எடுத்து அதன்படி வாழணுன்றதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது பொதுவாக சொன்ன மாதிரி சொல்லலை இல்லையா? ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை எந்த மனிதர்கள் எந்த மக்கள் கேட்டு கொண்டு இருக்காங்களோ, தேவனுடைய திருச்சபைக்கு எந்த மனிதர்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்காகவே சொல்லப்பட்ட ஒரு பகுதியாக தான் இந்த பகுதி இருக்குது. ஏன்னா வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாது இருக்கிறவன்னு சொல்கிறாரு, செய்கிறவன்னு சொல்கிறாரு. அப்போ வார்த்தையை கேட்க வருகிற மக்களை பார்த்து தான் இதை சொல்கிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், திருச்சபைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்காக தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, பாருங்கள், அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவ ராஜ்யத்துடைய சத்தியத்தை புரிஞ்சு வாழணும். ஆண்டவருடைய தேவ ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பிரசங்கிச்சார். அந்த வார்த்தையை நம்ம தேவ ராஜ்யத்தின் வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழும்போது நாம் புத்தியுள்ள மனிதனாக இருக்கிறோம். கண்மலையின் மீது நம்ம அஸ்திபாரத்தை போட்டு வீட்டை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவ வார்த்தையை கேட்டோம், அசட்டை செஞ்சுட்டு தான் மனம் போல் வாழ்ந்துடுறது இல்லையா? வார்த்தையை கேட்டுட்டு அதை புறம்பே தள்ளிட்டு நம்ம தான் மனசில் என்ன தோணுதோ அதுபடியே திரும்ப வாழுறது. திருச்சபைக்கு உபதேசம் கேட்குறோம், கேட்டுட்டு திரும்ப நம்மளுடைய பழைய வாழ்க்கையே வாழ போயிடுறோம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நிலை நிற்க முடியாதுன்னு இயேசு சொல்கிறார். ஏன்னா வார்த்தையை கேட்டுட்டு அதை அசட்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவருடைய வருகை ஒன்று இருக்குது இல்லையா? அதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், மையப்படுத்தி சொல்கிற விஷயம். அது ஆண்டவருடைய வருகை இருக்குது. அந்த வருகையில் ஆண்டவர் நாங்களும் சபைக்கு போனோம், காணிக்கை கொடுத்தோம், தசம பாகம் கொடுத்தோம், ஆராதனை செஞ்சோம், உம்மை நாங்கள் ஆராதித்தோம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த மனிதன் அங்கே புத்தி இல்லாத மனிதனாக தான் காணப்படுவான்.
ஏன்னா ஆராதனைக்கு வர்றதும், ஜெபிக்கிறதும், காணிக்கை கொடுக்கறதும், தசம பாகம் கொடுக்கறதும், சபையை தாங்கிறதும் நல்ல காரியங்கள் தான். ஆனால் இயேசு என்ன சொன்னாருன்னா, இது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்குன்னு இயேசு சொன்ன தனிப்பட்ட வார்த்தையை நீங்கள் கடைப்பிடிக்கணும். அந்த வார்த்தை என்னன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனாய் இரு என்பது தான் இயேசு சொல்கிற முதல் வார்த்தை. அதில் ஆராதனைக்கு வரோம், வார்த்தையை கேட்குறோம், காணிக்க தசம பாகம் கொடுக்குறோம், சபையை மதிக்கிறோம் அப்படின்றது ஒரு பகுதி இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து வார்த்தையின் வாழ்க்கையை ஆண்டவர் கவனித்து பார்ப்பார்ன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால ஆண்டவர் அதே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அதே பகுதியில், கர்த்தாவே என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்க முடியாதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவரை நோக்கி நாம் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார் அப்படின்றத நாம் கவனிக்கணும். புத்தியுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வாழ சொல்கிறார். அந்த வாழ்க்கை ஆண்டவருடைய வசனத்தில், ஆண்டவருடைய உபதேசத்தில் இருக்குது. அதை நீங்கள் பிடித்து வாழணுன்றா இயேசு இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறார். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45, 48 வசனம் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5ல் 45வது வசனமும் 48வது வசனமும் பார்த்தீங்கன்னா, பரலோக தகுதிக்குன்னு ஒரு காரியம் இருக்குது. பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கன்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, இப்படி நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள்னு சொல்லுவார். ஏன்னா இப்படி நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் பிதாவின் புத்திரராக இருப்பீர்கள்னு இயேசு சொல்கிறார் இல்லையா? அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 45, 48 இந்த 2 வசனத்தை நீங்கள் பாருங்கள். அப்போது இந்த வார்த்தைகளை ஏன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இதுதான் அந்த பிதாவின் பிதா சற்குணராக இருக்கிறது போல் நீங்கள் சற்குணராக இருங்க. இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் செய்யும்போது, இவைகளின்படி நீங்கள் செய்யும்போது, செயல்படும்போது நீங்கள் பரலோக பிதாவின் புத்திரராக இருக்கிறீர்கள்னு இயேசு சொல்கிறார். அன்பானவர்களே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பயபக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவி இல்லாத வாழ்க்கை, தேவ வார்த்தையை சார்ந்து வாழாத வாழ்வு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பயபக்தி இல்லை, பயபக்தி இல்லாமல், பரிசுத்த ஆவி இல்லாமல், தேவ வார்த்தையை சார்ந்து வாழாமல் இருக்கிற மனிதன்தான் புத்தி இல்லாத மனிதன். அன்பானவர்களே, ஏன்னா வாழ்க்கையில் பயபக்தி இருக்கணும், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும், அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். இவன் புத்தியுள்ள மனிதன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் பார்த்தீங்கன்னா, அங்கே யாக்கோபு சொல்லியிருப்பார் பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போமா? பாருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இல்லை, திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன். பாருங்கள், நம்ம கண்ணாடியை பார்க்குறோம். எதுக்காக பார்க்குறோன்னா, நம்ம தலையையும் நம்ம முகத்தையும் சரி செய்வதற்காக தான் கண்ணாடியை பார்க்குறோம். இல்லைன்னா கண்ணாடியை பார்க்க மாட்டோம். ஆண்டோடைய வார்த்தையும் நமக்கு கண்ணாடி தான். அந்த வார்த்தையில் நம்ம முகத்தை பார்த்து, நம்ம மனசை பார்த்து, அந்த மனசை நாம் சரி பண்ணி கொள்ளணும். எப்படி கண்ணாடியை முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து நம்மளை சரி செய்கிறோமோ, அது மாதிரி தான் ஆண்டவருடைய புத்தகத்தை, ஆண்டவருடைய உபதேசம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது நம்ம மனதை அந்த வார்த்தையின்படி சரி செய்து அந்த வழியில் வாழ்வதற்கு நாம் பக்குவப்படுத்தி கொள்ளணும். புத்தியுள்ள மனிதனாய் பக்குவப்படுத்தி கொள்ளணும்.
கண்ணாடியை பார்க்குறதுக்கு நம்மளை சரி செய்கிறதுக்காக தான். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய புத்தகத்தை பார்க்குறதும் தேவனுடைய திருச்சபை கூட்டங்களுக்கு வர்றதும் நம்மை சரி செய்து கொள்வதற்காக தான். வந்தும் நம்ம சரி செய்யலை அப்படின்னா அது புத்தி இல்லாத மனிதன் தான் இல்லையா? அன்பானவர்களே, ஆண்டவருடைய புத்தகத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அதனால் கண்ணாடியை பார்த்துட்டு நாம் என்ன செய்கிறோம்? நம்மளை சரி செய்கிறது போல் ஆண்டவருடைய திருச்சபையின் உபதேசங்களை கேட்டு இவைகளின்படி செய்யக்கூடியவர்களாய் வாழக்கூடியவர்களாய் நாம் சரி செஞ்சு வாழணுன்றதை இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஜெபிக்கிறது துதிக்கிறது மட்டுமல்ல, வசன வாழ்வை தேவன் எதிர்பார்க்கிறான்றதை இந்த நல்ல செய்தியில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜெபித்தல் துதித்தல் சபைக்கு வர்றது ஆராதனை செய்கிறது காரியங்கள் மட்டுமல்ல, வசன வாழ்வை பற்றி இயேசு பேசுகிறார். நான் சொல்லிய உபதேசம் என்னாச்சுன்னு இயேசு கேட்குறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் ஏன் நடக்கிறது இல்லைன்னு இயேசு கேட்குறார். அன்பானவர்களே, அதனால் இந்த காரியங்களையும் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளணும். அன்பானவர்களே, இந்த நாளின் நல்ல செய்தி அதுதான். நம்ம எந்த மனிதன் என்றதை நீங்கள் அடையாளம் கண்டு இனியாவது சரி செய்தும் ஒரு வாழ்வை நீங்கள் பயணத்தை தொடங்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஆண்டவருடைய ஆசையும் அதான், ஆண்டவருடைய விருப்பமும் அதான். தேவன் அதை தான் விரும்புகிறார். அதனால தான் இயேசு அவ்வளோ அழகாக நமக்கு சொன்னார். உபதேசத்துங்களை கை கொள்ள உபதேசங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலை அப்படின்னா அப்புறம் அந்த உபதேசங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை தரும் சொல்லுங்கள்? உபதேசங்கள் நமக்காக தான். அதை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொண்டு வாழணும். அன்பானவர்களே, நீங்கள் ரோமர் 14 அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். ரோமர் அதிகாரம் 14 வசனம் 12வது வசனம். அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவனுடைய வருகையில் பார்த்தீங்கன்னா நாம் ஆண்டவருக்கு முன்னால் என்ன செய்யணும்னா அவனவன் தன் காரியங்களை கணக்கு ஒப்புவிக்கணும். தேவனுக்கு முன்னால், தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால் நாம் தன்னுடைய கணக்குகளை நாம் ஒப்புவிக்கணும். நாம் இன்னொருத்தர் கணக்கை ஒப்புவிக்க போகிறது கிடையாது. உங்கள் கணக்கு உங்கள் வாழ்க்கையை தான் நீங்கள் ஒப்புவிக்க போகிறீங்க. அவங்கவுங்க தனித்தனி கணக்கு தான் ஆண்டவர்கிட்ட. நம்ம போய் மற்றவங்க கணக்கை பேசுகிறதுக்கு அங்கே நேரமும் கிடையாது, முதல்ல அதுக்கு அனுமதியே கிடையாது உங்களுக்கு. உங்கள் கணக்கை அவனவன் தன் கணக்கை தேவனுக்கு முன்னால் ஒப்புவிக்கக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த காலம்தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த புயல் தாக்குதல். ஆண்டவர் சொல்லார் பாருங்க, பெரு வெள்ளம் வர்றது, அந்த அஸ்திபாரத்தின் மேலே மோதுறது, அதெல்லாம் என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வருகை நேரத்தில் எந்த மனிதன் நிற்கிறான், எந்த ஆத்துமாக்கள் நிற்கிது, எந்த ஆத்துமாக்கள் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்றது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல் நம்மளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் இருக்குது, காலம் இருக்குது. அதை நாம் மறந்துடக்கூடாது. வாழ்க்கை ஆண்டவருடைய உபதேசம் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் அதை பயன்படுத்தி கொண்டோன்னு சொல்லக்கூடியதான ஒப்புவிக்கக்கூடியதான கணக்கு ஒன்று இருக்குது. அன்பானவர்களே, ரோமர் 14 அதிகாரம் 12வது வசனம் அதை வாசித்துக்கங்க. கிறிஸ்துவின் மேலே, கிறிஸ்து வார்த்தையின் மேலே தன்னுடைய வாழ்க்கையை அமைப்பவன் தான் புத்தியுள்ள மனிதன். அன்பானவர்களே, அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வீடு கட்டுதல் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? வீடு கட்டுதல் அப்படின்னா அது என்ன விஷயத்தை குறிக்குது அப்படின்னா, சபை விசுவாசிகளுடைய வாழ்வு முறை, அதாவது இப்போதைய நிலை, இதுதான் நீங்கள் வீடு கட்டுறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்விதம் அமைத்து எப்படி அஸ்திவாரம் போட்டு எந்த நிலைமையில் எடுத்து போய்கிட்டு இருக்கிறீங்க, தேவனுடைய வருகையில் அந்த வீடு எப்படி நிற்கும், அந்த வாழ்க்கை என்ன கணக்கு கொடுக்கும். அன்பானவர்களே, அதுதான் வீடு கட்டுதல். வீடு கட்டுதல்ன்றது இன்றைய சபை விசுவாசிகள் இன்னைக்கு நிகழ்வு வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை முறைகளை எப்படி அமைச்சு எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, இப்போது உங்களுடைய நிலை என்ன? புத்தியுள்ள மனிதனாக எடுத்துகிட்டு போகிறோமா, இல்லை புத்தி இல்லாத மனிதனாக கட்டி கொண்டு இருக்கிறோமா? புத்தி இல்லாத மனிதனாக கட்டி கொண்டு இருந்தால் ஆண்டவருடைய வருகை நேரத்தில் இந்த அஸ்திவாரம் நிற்காது, விழுந்து முழுவதும் அழியும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனம் அது அடுத்து பார்த்தீங்கன்னா அடித்தளம்னு சொல்ல. அடித்தளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆண்டவருடைய இயேசுவின் வார்த்தைகளாகிய சுவிசேஷம் தான் அடித்தளமாக இருக்குது. இதுக்கு இந்த கட்டிடம், இந்த வாழ்க்கைக்கு இந்த ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் தான் அடித்தளமாக இருக்குது. அந்த அடித்தளத்தில் தான் நாம் என்ன செய்யணும்னா சொல்கிறாரு, அடுத்து ஆழமாய் தோண்டுதல்னு சொல்கிறார். ஆழமாய் தோன்றுறது என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தையை ஆராய்ஞ்சி அதன்படி வாழ்வை அமைத்து கொள்வது தான் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரத்தை போடுகிறதுன்றது. என்னென்னா, தேவனுடைய வார்த்தையை ஆராய்ஞ்சி அதன்படி நம்ம வாழ்க்கையை எப்படி அமைக்கிறோம், கட்டி எழுப்புகிறோம் அப்படின்றது தான் ஆழமாய் தோன்றுகிறான் என்பதன் அர்த்தம். அடுத்து சொல்கிறாரு, கண்மலை மீது கட்டுதல்னு சொல்கிறாரு இல்லையா. கண்மலை மீது கட்டுதல், மண்ணு மேலே வீட்டை எழுப்புறது ஈஸி தான். ஆனால் மலையின் மேலே, கற்பாறை மேலே ஒரு வீட்டை கட்டணுன்றது கடினமான காரியம்தான். ஏன், மண்ணில் வீட்டை கட்டி அப்படியே உடனே மண்ணு மேலே வீட்டை கட்டி எழுப்புறது ஈஸி, சுலபம். ஆனால் ஒரு கற்பாறையின் மேலே அதை தோண்டி அதில் அஸ்திவாரம் போட்டு கட்டிடத்தை எழுப்புறது கடினம்தான். அது கடினன்றதுக்காக நாம் மணல் வீட்டை மண்ணு மேலே கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நிலை நிற்காது அன்பானவர்களே. அதனால் எப்போவுமே சட்ட திட்டங்களும் வாழ்க்கை முறைமைகளும் பார்த்திங்கன்னா கடுமையாக தான் நமக்கு தெரியும். ஒரு ஒழுக்க முறைமைகளை சொல்லும்போது அது கடினமாக தெரியும். ஒழுக்கம் இல்லாமல் வாழ்றது ஈஸியாக தெரியும். அதுதான் மண்ணு மேலே கட்டுற வீடு. ஆனால் வரைமுறைப்படி கட்டக்கூடியது தான் நிலைச்சி நிற்கும். வரைமுறை இல்லாமல் இருக்கிறது நிலைச்சி நிற்க போகிறதில்ல. வரைமுறையோடு வாழ்க்கை என்பது கடினமாக இருக்கும், ஆனால் அது நிலைத்து நிற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னால். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, மணல் மேல் கட்டுதல். மணல் மேலே கட்டுத மனிதனுடைய காரியம் என்னென்னா, தன்னுடைய பாவத்தை உணராமல் இருக்கிறது. தன்னுடைய பாவத்தை உணராமல், மனம் மாறாமல் வாழுகிற ஒரு மாய்மால வாழ்க்கை தான் மணல் மேலே கட்டுறது. மணல் மேலே கட்டுறது இதான். பாவத்தை உணராத மனிதன் மனமாற்றம் அடையலை, வாழ்க்கையில் ஒரு மாய்மாலத்தோடு வாழ்ந்துட்டுருக்கான். இந்த மனிதன் தான் மணல் மீது கட்டுற மனிதன். கண்மலை மீது கட்டுற மனிதன் எப்படிப்பட்டவன்னா, தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவன், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவிடம் மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி தேவ ராஜ்யத்துக்குள்ளே அவன் வருகிறான். இவன் தான் கண்மலையின் மீது வீட்டை கட்டுகிறவன். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, பெரு வெள்ளம் பெருங்காற்றுன்னு சொல்றாரு. இது எதை குறிக்கிறதுனா, ஆண்டவருடைய வருகையை குறிக்கிறது. உலகின் முடிவில் இயேசுவின் நியாய தீர்ப்பு நாள் இருக்குது. உலகின் முடிவில் இயேசுவின் நியாய தீர்ப்பு நாள் இருக்குது. அதைத்தான் அந்த வார்த்தை குறிக்குது, பெரு வெள்ளம் பெருங்காற்று. அன்னைக்கு எந்தெந்த கட்டிடம் நிற்கும், எந்தெந்த கட்டிடம் நிற்காதுன்றது அந்த நாளில் தான் தெரியும் அன்பானவர்களே. அடுத்து சொல்கிறாரு, அசைக்க முடியாத ஒரு வீடாக இருக்குது. அசைக்க முடியாத வீடு என்ன வீடுனா, நித்திய வாழ்வு. நிலைச்சி நிற்கிது, நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு. இதுதான் அசைக்க முடியாத வீடு. அசைக்க முடியாத ஒரு மனிதனின் வாழ்க்கை நித்திய வாழ்க்கை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. விழுந்து போன வீடு ரெண்டு. அடுத்து இன்னொரு வீட்டை சொல்கிறார் இல்லையா, விழுந்து போன வீடு. இந்த விழுந்து போன வீடு என்னென்னா, நித்திய நரக ஆக்கினைக்கு சொல்லுகிறார். நித்திய நரக ஆக்கினையில் விழுகிறது தான் விழுந்து போன வீடுன்னு சொல்கிறார். நித்திய ஜீவனுக்குள், நித்திய வாழ்வுக்குள் நிலைத்து இருக்கிறவன் அசைக்க முடியாத வீடாக இருக்கிறான். அவன் தன் வீட்டை புத்தியுள்ள மனிதனாக இருந்து கட்டி எழுப்பியிருக்கிறான். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை, நல்ல செய்தியை கேட்டு இருக்கீங்க. ரெண்டு மனிதர்களில் நீங்கள் எந்த மனிதர்? இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருத்தரும் நிதானித்து பார்க்குறீங்களா? இந்த வேத வசனம், இந்த கண்ணாடியை பார்த்து, இந்த கண்ணாடி ஆண்டவருடைய புத்தகத்தில் இந்த வேத வசனம் கண்ணாடின்னு யாக்கோபு சொன்னார் பார்த்தீங்களா? இந்த கண்ணாடியில் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து நம்ம யார்? ஆண்டவர் சொன்ன ரெண்டு மனிதனில் நம்ம எந்த மனிதன் அப்படின்றத இப்போ நீங்கள் ஒரு சுய ஆய்வு செஞ்சு பாருங்கள். இந்த நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கொண்டு வரும்னு விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, நாம் கணக்கு ஒப்பிக்கணும்னு அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எந்த வீடு நிலை நிற்கும், எந்த வீடு நிலை நிற்காது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து வாழக்கூடியவர்களாய் வாழணும். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல செய்தியை கேட்டு நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே தன்னை உங்களை நீங்கள் பலப்படுத்தி ஆண்டவருக்குள்ள தேவ பக்திக்குள்ள, ஒரு பய பக்திக்குள்ள வாழ்க்கையில் நீங்கள் வளரணும். அன்பானவர்களே, வளருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள்.
நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை வாழ வைக்கிற எங்கள் வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதிசயமானவர், எங்கள் ஆலோசனை கர்த்தர், எங்கள் வல்லமையுள்ள தேவன், எங்கள் நித்திய பிதா, எங்கள் சமாதான பிரபு கர்த்தாவே, நீர் தந்த விதைகளை இதோ அப்பா விதைத்திருக்கிறேன். தேவரீர் இந்த விதைகளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இருதயங்களிலும் என் இயேசுவின் நாமத்தினாலே அந்த விதைகள் வளரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, 30, 60, 100 வளரட்டும். இரு மனிதர்களில் நான் எந்த மனிதன் என்று ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்து கர்த்தாவே, வேத வசனமாகிய உம்முடைய கண்ணாடியில் பார்த்து கர்த்தாவே, அவர்கள் தங்கள் மனதை நிலை நிறுத்தி கர்த்தாவே, நிலையான வாழ்வை நோக்கி நிலையான கட்டிடமாய் தங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப இரட்சகர் இயேசு கிறிஸ்து தாமே அவர்களுக்கு கிருபை செய்வீராக. இதோ அப்பா, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு மனிதர்களையும், ஒவ்வொரு ஆத்மாக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. உடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு சிரசிலும் தங்கட்டும், ஒவ்வொரு இருதயங்களிலும் தங்கட்டும். அப்பா, புத்தியுள்ள மனிதர்களாய் வாழ்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்முடைய வருகையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்து கொள்ள இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, காத்து கொள்ளும், பலப்படுத்தும், அனைவரையும் ஆசீர்வதியும். சகலமும் பெற்று நிறைவுடன் இவர்கள் வாழட்டும். சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். கிறிஸ்து இயேசுவின் சமாதானம், கிறிஸ்து இயேசுவின் சந்தோஷமும் இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களிலும் உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.